பழனியில் 2 நாட்கள் நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 நிறைவு. 21 தீர்மானங்கள் நிறைவேற்றம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணியளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டுக் கல்லூரியில் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 நடைபெற்றது. மாநாட்டில் சிறப்பான அரங்கங்கள் அமைக்கப்பட்டு கருத்தரங்கங்கள், பக்தி, இன்னிசை கச்சேரிகள், சொற்பொழிவுகள், நடனங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. மாநாட்டின் இறுதி நாள் நிகழ்ச்சியில் கோவில் திருப்பணிகள், அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகியவற்றிற்கு காரணமாக இருந்த தமிழக அரசுக்கு ஏகமனதாக நன்றி. மாநாட்டில் உள்ள தொன்மையான முருகன் திருக்கோவில்களை தேர்வு செய்து திருப்பணிகள் மேற்கொள்வது என்றும், முதற்கட்டமாக 143 முருகன் திருக்கோவில்களில் சுமார் 50 கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகள் தொடங்குவது என்றும், அறுபடை வீடு பயணம் செய்யும் பக்தர்களின் எண்ணிக்கையை 2024-2025 ஆண்டுகளில் 1000 1500 உயர்த்துவது என்றும், மாநாடு நினைவாக பழனியில் வேல் நிறுவுவது என 21 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மாநாட்டின் நிறைவு விழாவில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் முன்னிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் வேல்முருகன் 16 முருகனடியார்களின் பெயரிலான விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். சட்டமன்ற உறுப்பினர் ஐ. பி. செந்தில்குமார், திருவண்ணாமலை ஆதீனம் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், மயிலம் பொம்மபுர ஆதீனம் சிவஞான பாளைய சுவாமிகள், சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள், ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சுவாமிகள், நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் மணிவாசன், சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் ஸ்ரீதர், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி, கூடுதல் ஆணையர்கள் சுகுமார், ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் சத்தியவேல் முருகனார், சுகிசிவம், தேச மங்கையர்க்கரசி திருமகள், ஹரிப்பிரியா, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து துறை அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பழமணக்குது பழனி மலையில்